ராமச்சந்தர் அம்பாலாவிலிருந்து வந்த ஒரு பக்தர் கேட்டார் கேள்வி, ஹிருதயத்தை எப்படி அடையிறது? பகவான், ஹிருதயத்தை விட்டு நாம எங்கே இருக்கோம்? உங்களை விட்டு எவ்வளவு தூரத்திலே நீங்கள் இருக்கீள்? நான் என் உடம்புல இருக்கேன். கேள்வி கேட்டவர் ஏதாவது ஒரு இடத்துலயா இல்ல உடம்பு பூராவுமா? கேள்வி கேட்டவர், உடம்பு முழுசுலையும் இருக்கேன். எங்கிருந்து ஆரம்பிச்சு உடம்பு முழுசும் பரவுதுன்னு தெரியல. நாம எப்பவும் ஹிருதயத்துல தான் இருக்கோம். பதில், அதுல இருந்து கொஞ்சமும் வெளியே போகவே இல்லை. அதனால அதை அடைய முடியாது. தூங்கும்போது எப்படி இருந்தேள்? விழிப்புல எப்படி இருக்கேள்? இந்த இரண்டு நிலையும் நாம இல்லை, நமக்கும் இல்லை. அகந்தைக்குத்தான் இரண்டுமே. நாம எப்பவும் மாறாம ஒரே மாதிரியா இருக்கும். புரியுது, ஆனா அனுபவமாகல. பகவான், அனுபவமாகலேன்னு சொல்றது யாரு? அதை கண்டுபிடிங்க. கேள்வி, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பதில், இது எல்லாம் ரொம்ப கஷ்டம்ங்கிறது ஒரு நினைப்பு. அந்த நினைப்பு தான் தடை. அந்த நினைப்போட பேசாதே, சேராதே. யாருக்கு இந்த கஷ்டம்னு விசாரம் பண்ணுங்க. கேள்வி, விசாரம் பண்ணினா நான்கிறதுலயே முடிகிறது. பதில், ஏன்னா அதுதான் எப்பவும் நாம. அதுல இருந்து வெளியே போகவே இல்லை. நாமளா இருக்கிறத விட எளிமையானது வேற எதுவுமே இல்லை. நாம இருக்கிறத விட எளிமையானது வேற எதுவுமே இல்லை. ஏன்னா பாக்கி எல்லாத்துக்கும் ஏதாவது செய்யணும், இதுக்கு ஒண்ணுமே செய்ய வேணாம். இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி அவர் காமிச்சிருக்கார் ஆல்ரெடி, தட்சிணாமூர்த்தி. அது எப்படி இருந்து காமிச்சாரோ அதை கவனமா பார்த்துக்கிட்டு அப்படியே இருக்க வேண்டியதுதானே. நம்ம அதை எளிமைன்னு சொல்றதே கூட ரொம்ப தப்பு தான். அதுக்கு எந்த முயற்சியும் தேவையில்லை, சாதனமும் இல்லை. செய்ய வேண்டியதெல்லாம் தவறான பார்வையால ஏற்படுற தப்பான சேர்க்கையை விடணும். விட்டா போதும், தானாகவே தொடங்கும். கேள்வி, வெறும் புத்தக படிப்பு உதவாது. நான் நிறைய புத்தகம் படிச்சுட்டேன், அதுல இருந்து அனுபவமா ஒன்றும் கிடைக்கல. குரு உபதேசம் தான் முக்கியமா வேணும். தயவு செய்து எனக்கு நான் என்ன பண்ணணும், எப்போ பண்ணணும், எப்படி பண்ணணும்னு உபதேசம் கொடுங்க. பகவான் பதிலாக சும்மா இருந்தார். எல்லாம் முன்னாடி சொல்லியாச்சு, இருந்தபடி இருங்கன்ட்டாரு. இப்ப இருந்தபடி இருக்கிறதுல செயலற்ற நிலையில இருக்க சொல்லிட்டாரு. நீ எதுவுமே செய்ய வேண்டியதில்லை, நீயாகவே இரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் இவர் நான் நிறைய படிச்சதெல்லாம் ஒன்றும் உதவஇல்லை, குரு உபதேசம்தான் ரொம்ப முக்கியமா வேணும், அதனால தயவு செய்து நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னார். ஒன்றும் பண்ண வேணாம்னு சொல்றாரு, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கன்னு சொன்னா அவர் என்ன பண்ணுவாரு? அதனால்தான் பகவான் பதிலாக சும்மா இருந்தார். அதான் உபதேசமே. அது வாயினால சொல்லாம சும்மா இருந்தார். இந்த சும்மா இருந்தார்னு பார்க்கும்போது இந்த யூடியூப் ஷார்ட்ஸ்ல ஒரு இது வந்தது, எபிசோடு ஒன்று, ஒரு சின்ன ஒரு பிட்டு ஒன்று வந்தது. ஒரு கணவன் மனைவி கிட்ட சொல்றா, நீ என்ன பண்ணாலும் என்ன போல இருக்க முடியாது உன்னால அப்படின்னு கையை கட்டிக்கிட்டு வாயை மூடிட்டு இருக்கிறார். இவ்வளவு அவர் எப்படி கை கட்டிட்டு இருக்காரு, அப்படியே நான் உங்களை போலதான் ஏன் கையை கட்டிக்கிட்டு இருக்கிறேன், நான் உங்களை போலத்தான் ஒன்றும் பேசாம இருக்கிறேன்,
இப்படின்னு திருப்பி திருப்பி நிறைய சொல்லிட்டு, என்ன சொல்லுங்க, உங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னுட்டு கேட்கிறா. அப்பதான் சொல்ல, இவ்வளவு நாளையா நான் வாயை மூடிட்டு பேசாமலே இருக்கிறேன், நீ தான் பேசிக்கிட்டே இருந்த அப்படின்ட்டு. அத போல பேசாம இருக்கிறதுங்கிறது சாதாரணமா முடியாது. ஜீவர்கள்னால மௌனமா இருக்கிறதுங்கிறது முடியாது. மௌனத்துக்கு ஒரு லட்சணம் என்னன்னா, சம்ஸ்கிருதத்துல அதுக்கு ஒரு டெபினிஷன் இருக்கு. அனாத்ம பிரஸ்த அனாத்ம பிரத்யேய திரஸ்தரண பலம் அப்படின்னு பேர் மௌனம். மௌனத்துக்கு பேர் என்னன்னா அனாத்ம பிரத்யேய, அதாவது பார்க்கக்கூடிய பிரத்யேகங்கள்னா பார்க்கக்கூடிய பொருள், புறத்திலே காணக்கூடிய அனைத்தும் அனாத்மா அப்படின்னுட்டு அந்த அறிவினால சகலத்தையும் துறந்து, ஆத்மா இல்லாத இவையெல்லாம் அனாத்மாங்கிற அறிவுனால எல்லாத்தையும் துறந்து நிக்கிற நிலை தான் மௌனம். அங்க பேசுறதுக்கு செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாமே அனாத்மா, ஜடம். அதனால நமக்கு என்ன ஒண்ணு ஆக வேண்டியது எதுவுமே இல்லை அப்படின்ட்டு திட நிச்சயம் ஏற்பட்டு போச்சுன்னு சொன்னாக்கா, அந்த உலகத்தோட உறவுங்கிறதுக்காக உடம்பு போட்டு அலட்டிக்க போறோமா, இல்ல வாயால ஏதாவது பேசணுமா? அது பேசுறதுக்கு இன்னொரு ஆள் இருக்கானா? இன்னொரு ஆள் இருக்கிறான்னா நமக்கு அந்நியமா யார் இருந்தாலும் அவன்லாம் கூட அனாத்மா தானே. அதாவது அனைத்தையும், அதாவது அனிதம் சைதன்யம்னுட்டு ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா என்ன ஒரு டெபினிஷன் அனிதம் சைதன்யம். சைதன்யம் என்ன? இதெல்லாம் அல்லாதது சைதன்யம். இதுன்னா என்ன? உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாம், கடுகுல இருந்து மேருமலை வரைக்கும் அந்த சராசரங்கள், எத்தனையோ மில்கி வே இருக்கு, எத்தனையோ கிரகங்கள் இருக்கு. ஒவ்வொரு சந்திரன் சூரியனை சுற்றியும் எத்தனையோ கிரகங்கள் சுத்திக்கிட்டு இருக்கு. இது போல பால்வெளியில எவ்வளவோ இருக்கு. அவ்வளவு எல்லாத்தையும் சேர்த்தாலும் எல்லாமே அனாத்மா தான். இல்ல, ஆத்மாங்கிறது சாட்சியா இவற்றை எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஆத்மா தான் சாட்சி. அந்த திட நிச்சயத்தினால பேசுறதுக்கு எடுக்கிறதுக்கு ரெண்டாவது ஆளும் கிடையாது, விஷயமும் கிடையாது. அப்படிங்கிறது நிலையில தான் மௌனம்ங்கிறது உண்மையான மௌனமா இருக்க முடியும். பாக்கி நேரத்துல நம்ம மௌனமா இருக்கிறதுனா சாதனைக்காக இருந்து புலன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்காக நம்ம இந்த மாதிரி இருக்கலாம். அது ஒன்றும் பெருசா தப்பு இல்லை. பட் ஆனாலும் அதெல்லாம் அஞ்ஞானத்துக்குள்ள நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் அதெல்லாம். எப்போ திடநிச்சயம் வந்துட்டோ பேசுறதுக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லைங்கிறது போது ஒடுங்கிடுறது தான். அந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதுக்கு காதல் எதுப்பட்டாலும் கேட்டுக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க உள்ளுக்குள்ள ஆழ்ந்து இருக்கிறதுனால எந்த சொல்லுக்கும் எந்த சப்தத்துக்கும் எந்த பொருளும் அவங்களுக்கு தோன்றுவதே இல்லை. பொருள்கள் எல்லாமே சப்தமா இது பொருளற்றதாக, செய்திகள் சப்தங்கள் எல்லாமே பொருளற்ற ஏதோ ஒரு ஓசை போல அங்கே ஆயிடும். அதனால அதுக்கு எவ்வளவு எவ்வளவு நம்ம உள்ள போய் ஆழ்ந்து உள்ள போறோமோ, போக 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 நம்ம புறத்துல இருந்து ரொம்ப தள்ளி வந்துருவோம். அதான் இவரு பாம்பன் சாமிகள் சொன்னது போல, எவ்வளவுக்கு எவ்வளவு அகமுகம் அழிந்தின் சகமே மறையும் அப்படின்னு ரொம்ப சுருக்கமா சொன்னார். அகமுகம் அழிந்தின் சகமே மறையும். அப்ப சகம் மறைஞ்சு போச்சுன்னா விவகாரத்துக்கு கிரவுண்டே இல்லையா? எந்த கிரவுண்ட்ல வச்சுட்டு என்ன விவகாரம் பண்ண போறோம்? அதனாலதான் பகவான் இவ்வளவு தூரம் சொன்ன பிறகும் இருந்தபடி இருங்கோ அப்படின்னு சொன்ன பிறகும் நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கன்றதுக்கு அவர் பேசாம மறுபடியும் உபதேசமா வாயால வார்த்தையால சொல்லாம செய்தே காமிக்கிறார். சும்மா இருந்து மௌனமா இருந்து இந்த உபதேசத்தை பண்றார். மறுநாள் பகவான் இங்க வர்றவா ஏதாவது ஜபம், தியானம், யோகம், உபாசனை இப்படி ஏதாவது ஒண்ணு உபதேசமா சொல்லணும்னு நினைக்கிறா. இதுக்கு முன்னாடி இன்னது பயிற்சி செஞ்சோம்னு சொல்லாம நாம என்ன சொல்ல முடியும்? அதாவது நான் இதெல்லாம் பண்ணி இருக்கேன், இனிமே என்ன பண்ணணும் அப்படின்ட்டு ஏதாவது சொன்னாக்காலாவது நம்ம மேற்கொண்டு சொல்லலாம்.
ஆனா ஒண்ணுமே இல்லாம உபதேசம்ங்கிற பேர்ல இதை செய்யுங்கன்னுட்டு நானே சொல்லணும்ட்டு எல்லாரும் எதிர்பார்க்கிறா அப்படின்ட்டு பகவான் சொல்றார். ஏன் ஜபத்தையும் அதற்கு பலஸ்ருதி கேட்கறதுக்கு முன்னாடி யார் ஜபம் பண்றது, யாருக்கு பலன், நாம யாருன்னு பார்க்க கூடாது? அவர் கேள்வி கேட்கிறார். அதாவது எல்லா ஜபங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இது ஜபத்துக்கு பலன் சொல்லியிருக்கும். கடைசியில பலஸ்ருதின்னுட்டு ஒண்ணு சொல்லியிருக்கும். இதை செஞ்சோம்னு சொன்னாக்கா நமக்கு இருக்கிற துக்கங்கள்லாம் நீங்கும், புத்திர சந்தானம் உண்டாகும், தெய்வ சம்பத்து உண்டாகும், செல்வம் சேரும், இப்படி எல்லாம் பலவிதமான இது மனிதனுடைய தேவைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கு. ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு விதமா இருக்குது. ஒன்று திருப்தியா பூர்த்தியாச்சுன்னு நினைக்கும் போது இன்னும் ஒண்ணு பின்னாடியே நான் இன்னும் என்ன பூர்த்தி பண்ணல அப்படின்னுட்டு அது வந்து நிற்கும். இது ஒவ்வொரு மனிதனுக்கும் நடக்கக்கூடியதுதான். அதனால பலஸ்ருதின்னுட்டு சொல்றதெல்லாம் உபச்சாரமா அந்த தியானம் பண்ணும்போது தியானம் பண்றதுக்காகவும் மனசை ஒருமைப்படுத்துறதுக்காகவும் ஊக்குவிக்கிறதுக்காக அந்த பலஸ்ருதிய சொல்றாங்க. பகவான் என்ன சொல்றாருன்னா, இந்த பலஸ்ருதியெல்லாம் நீங்க பார்த்து கேட்டு அதெல்லாம் அனித்தியம் தானே, அதெல்லாம் இல்லாம அந்த பலன் வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அங்கே ஒரு ஆளே இல்லை. எதுக்கும் தேவைன்னு நினைக்கிறதுக்கு ஒரு ஆள் அங்கே இல்லாம போயிடுவானே. நீங்க அந்த மாதிரி போய் சுத்தமா எந்த பலனுமே வேணாம், எந்த பலனும் செய்யறதுக்கு நான் எந்த ஜபமும் பண்ண வேண்டியது இல்லை, எந்த தியானமும் பண்ண வேண்டியது இல்லை அப்படிங்கிற நிலைக்கு போறதை விட்டுட்டு நான் வந்து தியானம் பண்ணணும், ஜபம் பண்ணணும், அது இந்த மாதிரி ருத்ராட்சத்தை உருட்டணும், இத்தனை தடவை உருட்டணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பண்ணிட்டு, இல்லை அஷ்டோத்தரத்தை 4 தடவை திருப்பி திருப்பி படிச்சுட்டு கடைசியில பலஸ்ருதியை வந்து என்னன்னு படிச்சு அது நமக்கு வரும்னு நம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்கிறேன். ஏன் ஜபத்தையும் அதுக்கு பலஸ்ருதி கேட்கறதுக்கு முன்னாடி யார் ஜபம் பண்றது, யாருக்கு பலன், நாம யாருன்னு பார்க்க கூடாது? இது பார்த்தாச்சுன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு, எல்லா விவகாரமும் அதோடய முடிஞ்சு போச்சு. இந்த பார்வை மட்டும் சித்திச்சுன்னா அப்புறம் எந்த கர்மாவும் இல்லை, கர்த்தாவும் இல்லை, பக்தாவும் இல்லை, எல்லாமே எல்லா சாஸ்திரமும் அதுலயே வந்து எப்படியா பஸ்மம் மாறுறது போல ஆகி போயிடும். எல்லா சாஸ்திரங்களும் உலகம் சத்தியம், அதுலேருந்து நமக்கு ஏதாவது வேணும், அதுக்காக நம்ம இந்த சாதனைகள்லாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பயிற்சியாக ஏற்படுத்தி கொடுத்தது தானே. நம்ம அதெல்லாம் கடந்த நிலைக்கு இப்போ போறதுனால இந்த சாஸ்திரங்களுக்கெல்லாம் பொருளற்ற ஒரு ஸ்டேட்டஸ் தான் வந்து சேரும். அதான் சொல்றாரு. சரி, வேற யாராவது சொல்லி ஜபமோ தியானமோ செஞ்சா கூட கொஞ்ச நாள் தான் செய்யறா, பலனையே தான் எதிர்பார்க்கிறா. கனவு காட்சி இல்லை சித்தி ஏதாவது வரணும், இதெல்லாம் வரலன்னா ஒன்றும் முன்னேற்றம் இல்லை, தியானம் சரியில்லை அப்படின்ட்டு புலம்புறது வழக்கமா போச்சு. அது வேற யாராவது சொல்லி கருத்தியார் சொல்லி இது இந்த ஜபத்தை செய்யுங்க, அந்த ஜபத்தை செய்யுங்க, இப்படி தியானம் பண்ணுங்க, இந்த உருவத்தை தியானம் பண்ணுங்க, இல்லை நிர்குணமா தியானம் பண்ணுங்க, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லி கொடுப்பா. அப்படியெல்லாம் செஞ்சா கூட கொஞ்ச நாள் தான் செய்யறாதையும், அப்பவும் கூட பலனையாத்தான் எதிர்பார்க்கிறா. கனவு காட்சி இல்லை சித்தி ஏதாவது வரணும், கனவுல வரணும், கனவுல ஒரு மாதிரி ஏதாவது ஒரு காட்சி வரணும், வந்துட்டோன்னு சொன்னாக்கா நம்ம செஞ்ச ஜபத்துக்கு தியானத்துக்கு பலன் கிடைச்சிட்டுது அப்படின்ட்டு சந்தோஷப்படுவா. இதெல்லாம் வரலைன்னா, அப்படி எதுவுமே வரலைன்னா ஒரு முன்னேற்றமும் இல்லை, தியானம் சரியா இல்லை அப்படின்னுட்டு புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க அப்படிங்கிறார் பகவான். சிரத்தையா செய்யறது தான் விஷயம். மந்திரத்திலேயோ வித்தையிலேயோ பகவானிடமும் நம்பிக்கை வரணும். அதாவது ஸ்ரத்தைன்னு சொன்னாக்கா குரு சாஸ்திர வாக்கியேஷு விஸ்வாச அப்படின்னு தத்துவபோதம் சொல்லுது. குரு சாஸ்திர வாக்கியேஷு விஸ்வாசம், நம்பிக்கை.
ஏன்னா அதெல்லாம் வந்து எந்த பலனையும் எதிர்பார்க்காம அவங்க அனுபவத்துல பல ஆண்டு கால அனுபவத்துல விசாரணையில அவங்க அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி குருமுகமா கேட்டு இதை அனுபவிச்ச குருமுகமா கேட்டு வந்த விஷயங்கள். எந்த நோக்கத்துக்காக எழுதி வைக்கல, யார் எழுதி வச்சாங்க பேரை கூட சொல்லல அவங்க எல்லாம். அதனால அவங்களுக்கு எந்த பலனும் இருக்காது. ஏதாவது புகழ் வேணும்னு சொல்லி எழுதி வச்சிருந்தாக்கா பேரை சொல்லியிருப்பாங்க. இன்னாருடைய இந்த ஊர்ல இன்னாருடைய பிள்ளையாக இந்த காலத்துல வாழ்ந்த இன்னார் எழுதி வச்சது அப்படின்னு சொன்னா அவருக்கு வந்து புகழ் காலங்காலமா புகழ் இருக்கும்னுட்டு நம்பிக்கிட்டு சொல்லலாம். ஆனா சாஸ்திரங்கள்ல எதுவுமே வந்து யார் எழுதி வச்சா யார் சொன்னாங்கிறது எல்லாமே இருக்காது. வழி வழியா வர்றத வந்து ஒருத்தர் பிரத்தியாருக்கு சொன்னதாக சொல்லும்போது அந்த மாதிரி பேருக்களை வருமே தவிர அது அவர் தான் ஆத்தர் இல்லை. அதுக்கு ஆத்தர் யாருன்னே தெரியாது. இப்போ வியாசரே எடுத்துங்களேன், வியாசர்ன்னு சொல்லும்போது அது ஒரு பதவியோட பேர் தான். நம்ம புராணத்துல வந்து ஒரு மீனவ பெண்ணுக்கு பிறந்த வியாசர் தான் எல்லாத்தையுமே பண்ணாருங்கிறது இல்லை. வியாசம்னாக்கா பள்ளிக்கூடத்துல அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க. இப்பெல்லாம் அந்த பழக்கம் இருக்காது. நாங்க சின்ன குழந்தையா படிக்கும்போது வியாசம் எழுதுறதுன்னா கட்டுரை எழுதுறது அப்படின்ட்டு பேரு. அந்த கட்டுரை எழுதுறது போல விஷயங்கள் எல்லாம் தொகுத்தவர் வியாசர் அப்படின்ட்டு பொது பெயர். ஒரு ஆத்தர் அப்படின்னு சொல்றது போல ஒரு டீச்சர் அப்படின்ட்டு பொதுவா சொல்றோம் இல்லையா, எந்த பேருடைய டீச்சர் இல்லை. அது போலதான் அந்த வியாசரை, அவருக்கே வந்து 4 வேதத்தையும் வகுத்து கொடுத்தது. அதுக்கு பிறகு 18 புராணங்களை எழுதினது. அப்புறம் பிரம்மசூத்திரம் போன்ற பிரஸ்தான திரையத்தை வகுத்து வச்சது. அதுக்கு உரை எழுதினது. இப்படி பாகவதம் பண்ணதுன்னு அந்த புராணங்கள்ல சேர்ந்ததுதான் அதெல்லாமே. இதெல்லாம் பண்ணதெல்லாம் வியாசர்னாக்கா ஒரே வியாசரா அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா அப்படியெல்லாம் வந்து ஒரு தனி வியக்தி ஒரு ஜீவன் அது செஞ்சது அப்படின்ட்டு சொல்றதுக்கு ஆதாரம் எதுவும் இல்லை. பொதுவா வியாசர்ன்ட்டு நம்ம சொல்லிடுறோம். அதை போலத்தான் இங்க வந்து யாரு என்னங்கிறது இல்லாம சிரத்தையோட செய்யணும். சிரத்தைனாக்கா நம்பிக்கையோட சிரத்தையா செய்யறதுதான் விஷயம். மந்திரத்திலேயோ வித்தையிலேயோ பகவானிடமோ நம்பிக்கை வரணும். அது இன்னும் ரொம்ப முக்கியம். பரபரப்பு இருக்கக்கூடாது. ஆத்ம சாதகர்கள்கிட்ட ஒரு முக்கியமான குணம் என்னன்னா பரபரப்பே இருக்கக்கூடாது. இது நடக்கலையான்னுட்டு அழுத்துக்கிறது, இல்லை இன்னும் இதா பண்ணணும் அவசரமா பண்ணணும் அப்படிங்கிறது போல செய்யறது. நம்ம வந்து ட்ரெயினை தவற விட்டுடுவோம்னுட்டு அலறி அடிச்சுட்டு ஓடுறோம். வண்டியில ஆட்டோவில் ஏறி உட்காந்தாக்கா ஆட்டோ போற வேகத்துக்கு தான் போகும். ரோட்ல எப்படி டிராபிக்கு அப்படித்தான் அது போக முடியும். ஆனா மனசுக்குள்ள ஒரே பரபரப்பு, இன்னும் போகலையா, நேரம் ஆயிடுச்சுன்னா வேகமா போங்க அப்படின்னு சொல்லி பரபரன்னு இருப்போம். ஒரு ஆத்ம சாதகனுக்கு இந்த பரபரப்பு இருக்கக்கூடாது, இருக்காது. எது நடக்கணுமோ நடக்கத்தான் செய்யும். அதனால அது வந்து நம்ம கையில இல்லை. அது எப்படியோ நடக்கும். இல்லை போகணும்னு ட்ரெயின் போயிட்டு திரும்பி வர வேண்டியிருந்தாலும் வந்துட வேண்டியதுதான்ங்கிறத முன்கூட்டியே தீர்மானம் பண்ணிக்கிட்டு அமைதியா இருக்க வேண்டியதுதான். அந்த பரபரப்பு இருந்ததுன்னு சொன்னாலே வந்து நம்ம ஆத்மாவிலேருந்து அனாத்மா வசப்பட்டுறோம். மனசு நம்மள வந்து மனசாவே நினைச்சுக்கிறோம். நம்ம ஆத்மாங்கிற பிறகு கொஞ்சம் கூட இல்லாம அதுல இருந்து வெளியே வந்துடுறோம். அதனால இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில வந்து கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான ஒழுக்கங்கள். இதெல்லாம் புரிந்தாதான் இருக்க முடியும். புரியாம வந்து சொன்னதுனால யாரோ சொன்னாருங்க நூல்ல எழுதியிருக்கு அப்படிங்கிறதுனால பரபரப்போட இருக்கக்கூடாதுன்னுட்டு எல்லாம் இருக்கணும்னா இருக்க முடியாது. அது ஒரு க்ஷண நேரம் வந்து அமைதியா இருக்கிறதுக்காக முயற்சி பண்ணோம்னாக்கா பல மடங்கு வீரியத்தோட அவரு அது பீறிட்டுக்கிட்டு மறுபடியும் அது வெளியில வரும். இது புரிதலோட இருந்துன்னு சொன்னாக்கா அமைதியா உட்கார்ந்து இருக்கலாம். அதுக்கு மேல ஒண்ணும் பண்ணலாம். அப்படியே அவன் போற போக்கில் அவன் வந்து டிராபிக்கே இல்லை, அவன் வந்து டீ சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வண்டியை நிறுத்துறான்னு சொன்னா அப்போ வந்து ஐயா அவசியம் வண்டிக்கு நேரம் ஆயிட்டு நீங்க கொஞ்சம் இதுக்கெல்லாம் இது லேட் பண்ணாம போனீங்கன்னா நான் சீக்கிரம் போயிடலாம்
அப்படின்னு பரபரப்பே இல்லாம பேசலாம். அதுக்காக அப்பவும் சும்மா உட்காந்துக்கிட்டே வந்த வரட்டும் வந்த பிறகு போகலான்னுட்டு இருக்க வேண்டியதில்லை. எது செஞ்சாலும் பரபரப்பு இல்லாம செய்யணும். அதுக்கு புரிதல் எப்படின்னு சொன்னா, நடக்க வேண்டியதுதான் நடக்கும். நம்மால எந்த காரியமும் உலகத்துல எந்த காரியமும் நம்மால முடியாது. முயற்சி பண்றதுக்கு இறைவனை அதே இந்த இறைவனுடைய சக்தியில தான் முயற்சியே பண்றோம். அதனால அந்த முயற்சிக்கு பலனை கொடுக்கக்கூடியவனும் இறைவன் தான். அதனால அது நடக்கும்போது நடக்கும். எப்படி நடக்கணுமோ அப்படியே நடக்கும். எது நடக்கணுமோ அதுதான் நடக்கும். அப்படின்னுட்டு இது ஒரு ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையோடவே வாழ்க்கையுடைய எல்லா அம்சங்களையும் நம்ம வந்து இந்த சம நோக்கோட தைரியமா பார்க்க கத்துக்கிட்டோம்னு சொன்னாக்கா அது வந்து ஆனந்தமாக சமாதானமாக சாந்தமாக இருக்கணுங்கிறது மட்டும் இல்லாம அதுதான் ஆத்ம ஞானத்தை முடிவில் அடையிறதுக்கும் பெரிய ராஜபாட்டை. அதனால எல்லா விஷயங்கள்லையும் வந்து அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை நம்ம வளர்த்துக்கணும். பரபரப்பின்மை அப்படிங்கிறது அதோட அருள் வரும்போது வரட்டும்னு இருக்கணும். இதெல்லாம் செய்யறது இல்லை. ஒரு முறை பகவான் பெயரை சொன்னா கூட வீண் போகாது. அதாவது சொல்றாரு, ஒரு முறை பகவான் பேரை சொன்னா கூட அது வீண் போகாது. ஆனா எப்படி சொல்லணும்? எந்த விதமான பரபரப்பும் இல்லாம மனசுல வந்து சாந்தமா அந்த ஒரு சொல்ல ஒரே நாம ராமான்னு சொல்லும் போது அந்த நாமத்தோட நம்ம மனசை அதுல கரைச்சிட்டோம்னா ஒரு தடவை சொன்னா போறோம். 108 தடவை சொல்ல வேண்டியதில்லை, 1008 தடவை சொல்ல வேண்டியது இல்லை. ஒரு தடவை சொல்லி அதோட நம்ம கரைஞ்சிடணும். அதனால அந்த மாதிரி ஒரு தடவை சொல்லி பழகி நம்மளை நாமே அந்த பூர்ணத்துவத்துல கரைச்சிக்கணும். அதனால பலன் இருக்கும், பலன் தெரியும். நேரடியா பார்த்தா தெரியாது போல பலன் தெரியாது போல இருக்கும். ஆனா பலன் நிச்சயமா இருக்கும் அப்படிங்கிறார். அடுத்தாப்புல டெல்லியில இருந்து வந்து கிஷோரிலால் ரயில்வே அதிகாரி கேட்டார், குரு தீட்சை தரணும். பதில், நான்கிறது தான் ஆத்மா, ஆத்மாதான் குரு, ஆத்மாதான் அருள், யாரும் ஆத்மா இல்லாம இல்லை, எல்லோரும் குருவோட தீட்சையில தான் இருக்கோம், புறத்தில தீட்சை எல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் உயர்ந்த நிலையை பற்றி பேசிட்டு இருக்கிறார். சாதாரண மக்களுக்கு வந்து இது வந்து புரியறதோ ஏற்றுக்கொள்வதோ கூட முடியாது. அட போய் அவர்கிட்ட போயிட்டு என்ன ஒரு பிரயோஜனம் இல்லைன்ட்டு வந்துடுவாங்க. ரமணர்கிட்ட போயிட்டு அவர் ஒரு தேசியம் கொடுக்க மாட்டார், ஒன்றும் இருக்க மாட்டார், சும்மா ஒரு பாட்டு உட்கார்ந்துட்டு இருப்பார். அதுக்கு எதுக்கு வீணா இங்கேருந்து இவ்வளோ தூரம் சிரமப்பட்டு போகணும்னு நினைக்கிற அஞ்ஞானிகள் எவ்வளோ பேர். ஆனால் இந்த அனுபவத்துக்காகவே போறவங்க எவ்வளோ பேர். போய் ஒரு கேள்வியும் கேட்கறது இல்லை. அங்கே அவருடைய சன்னிதானத்துல உட்கார்ந்து இருக்கும் போதே ஆத்மாவில ஒடுக்கம் வந்து தானாவே நிகழ்ந்துடுறது. அந்த ஆனந்த அனுபவம் வந்து தானாவே நிகழ்கிறது. அந்த அனுபவத்தோடயே எழுந்து, ஏன்னா அந்த அனுபவம் இருக்கும்போது கேள்வி பதிலுக்கெல்லாம் அவசியமே இல்லை, சந்தேகங்கள்லாம் கிடையாது, எல்லாம் நசிச்சிருக்கும். அதுக்கு பிறகுதான் வாசனை வசத்தினால சந்தேகம் வர்றது, குழப்பம் சேர்றது எல்லாமே அப்புறமா தான். அந்த நேரத்தில் அது இருக்காதுங்கிறதுனால எவ்வளவு பேர் அப்படிதான் இருந்திருக்கா. நேற்று நம்ம தான் அந்த ஒரு யூடியூப்ல தான் பார்த்த ஞாபகம். ஒரு பெரிய அரசாங்க அதிகாரி சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை இரவு ஆனாக்கா இங்கே திருவண்ணாமலை போயிடுவாராம். போயிட்டு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிக்கு மேலே புறப்பட்டு சென்னைக்கு வந்து வீட்டுக்கு வந்துட்டு மறுநாள் வேலைக்கு போவாராம். இவருக்கு வந்து இது ரொம்ப நாளா இதே பழக்கம். அங்கே போய் பகவான்கிட்ட எதுவும் கேட்கறது பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவருக்கு அந்த 2 நாள்ல பகவான் சந்நிதியில இருக்கலன்னா அவர் மீனை வந்து தண்ணியில இருந்துட்டு தரையில தூக்கி போட்டாப்புல அதுக்கு ஒரு தாபம். அந்த மாதிரி இவருக்கு ஒரு தாபம். தொடர்ந்து அப்படிதான் போயிட்டு வந்துகிட்டு இருந்தார் போல இருக்கு. ஒரு நாள் இந்த மாதிரிதான் வந்து
சமயத்துல 10 பேர், 20 பேரு, 5 பேரு, 2 பேரு, ஒருத்தர் கூட பகவான் முன்னாடி இருப்பாங்க. சில நேரங்கள்ல வந்து 50 பேரு, 100 பேருன்னுட்டு இருக்கிறதும் உண்டு. இவர் எப்போதும் பகவானை விட்டு தள்ளி ஒரு 10, 20 அடி தள்ளி அந்தாண்டுதான் ஒரு ஓரமா உட்கார்ந்துட்டு பகவானை பார்த்துக்கிட்டே இருப்பார். வெறும் அந்த உருவத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுலயே அவருக்கு வந்து மனசு அடங்கி இருக்கும். அந்த ஆனந்த அனுபவத்திலே இருந்துட்டு வந்துடுறவரு. ஒரு நாள் வந்து திடீர்னுட்டு ஏதோ 2 பஸ் வந்து 2 பஸ்ல இருந்தும் ஒரு 100 பேர் இறங்கி பகவானுடைய சன்னிதானத்துக்கு வந்து வராங்க. இவர் கூட்டம் நிறையா வருதுன்ன உடனே இவர் தூரமா தள்ளி இருக்கிறோமேன்னுட்டு சொல்லிட்டு நெருங்கி போகணும்ட்டு கிடுகிடுன்னுட்டு எழுந்து போய் பக்கத்துல போய் உட்கார்ந்தாராம். அதாவது ரொம்ப சுவாமிக்கும் இவருக்கும் ரொம்ப தூரம் ஆயிடுது இந்த கூட்டம் வந்ததுனால. அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் உட்காந்துக்குவோம் அப்படிங்கிறது போய் உட்கார்ந்துருந்தாராம். எல்லாம் இருந்துட்டு அந்த கூட்டம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அந்த கூட்டம்லாம் கலைஞ்சு போச்சு. அப்போ அங்கேயேதான் அங்கேயேதான் உட்கார்ந்துருக்கார் பகவான். வந்து யார்கிட்டயோ சொல்றது போல சொல்றாராம், எங்க இருந்தா என்ன, நம்ம இருக்கிற இடத்துலதான் இருக்கிறோம் அப்படின்ட்டு சாதாரணமா ஒரு வார்த்தை சொன்னாராம். எங்க இருந்தா என்ன, நாம இருக்கிற இடத்துலதான் இருக்கிறோம். அப்பதான் இவருக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு விடை கிடைத்தது மட்டுமில்ல, ஒரு பெரிய ஒரு ஆட்டம் பாம்பை போட்டு ஒரு சந்தேகத்தை தீர்த்தது போல அவருக்கு ஒரு தெளிவு ஏற்பட்டுதான். அவரை வந்து டெல்லிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. அதை அக்செப்ட் பண்றதா இல்லையா, வேலையே விட்டுடலாமா, ஏன்னா டெல்லிக்கு போயிட்டா வாரம் வாரம் சாமியை பார்க்க முடியாது அப்படிங்கிற நினைப்பு அவருக்குள்ளேயே வேற இருந்திருக்குது. அதனால அது வந்து அந்த அந்த குழப்பத்திலேயே இருந்தவர். பகவான்கிட்ட அதை பத்தி கேட்கவும் இல்லை. பேசாம வேலைக்கு போறதை விட்டு இதுக்கு டெல்லிக்கு மாற்றலை ஏத்துக்காம விட்டுடலாங்கிற நினைப்பும் அடிக்கடி வந்துகிட்டே இருந்தது. அதுக்கு தகுந்தாப்புல இந்த இந்த சந்தர்ப்பத்துல இந்த மாதிரி அவர் பக்கத்தில் நெருங்கி உட்காரணுங்கிற ஒரு சூழ்நிலை வந்து, அதுக்கு பகவான் வந்து இதுக்கு பதில் சொன்னாரா அதுக்கு பதில் சொன்னாரான்னுட்டு இல்லாம அவர் பொதுவான பதில் சொன்னாரு. நம்ம எப்போதும் இருக்கிற இடத்துல இருக்கிறோம், அதுதான் நம்முடைய இருப்பு அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு வந்து இங்க இருந்தான்னா டெல்லியில இருந்தான்னா பகவானுக்கும் நமக்கும் என்ன தூரம் எங்க இருந்து இருக்குது. தூரமற்ற நிலையில நம்ம வந்து அது எப்போதும் தானே இருந்துகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவு குறி தட்டினாப்புல அவர் அந்த அந்த வார்த்தையை சொன்ன உடனே அவருக்கு ஏற்பட்டுதான். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அந்த டெல்லிக்கு போற மாற்றல் உத்தரவை ஏத்துக்கிட்டு டெல்லிக்கு போனாரு. அப்படியே அங்கேயே இருந்து ரொம்ப காலம் ஒரு 7-8 வருஷம் அங்கே இருந்து அப்புறம் சன்னியாசம் வாங்கிட்டாராம் அவரு. அப்ப இருக்கும்போதெல்லாம் ஒரு நாள் கூட ரமணரை போய் நம்ம பார்க்கலையே, நேருக்கு நேரா பார்க்கலைங்கிற தாபமே அவருக்கு வரலையாம். இந்த ஒரு நாள் உபதேசம் ஒரு 2 வரியில சொன்ன விஷயம் அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி, பகவான் வேற தான் வேற இல்லை, பகவானுக்கு அந்நியமாக நம்ம எந்த காலத்திலுமே இல்லை. அந்நியமா இருந்தா தானே தூரம் கிட்டக்கங்கிறது எல்லாமே. அந்நியமாக இல்லை, அதைத்தான் அனன்ய பக்தின்னுட்டு சொல்லுவாங்க. வேற ஒன்றையும் சாராம அதையும் அதுலயே லயித்து இருக்கிறது. அதை போல அவ்வளவு நெருக்கமாக இருக்கக்கூடிய உணர்வு எப்போதும் அவர்கிட்ட இருந்தது. பகவான்கிட்ட வந்து பார்க்கணும் போகணுங்கிற ஒரு தனியான ஒரு ஆசை அதெல்லாம் கூட விட்டு போச்சு அந்த ஒரு உபதேசத்தினாலேயே. போல அதான் பக்குவமா இருந்தோம்னு சொன்னா உபதேசங்கள் வந்து தானாவே வரும். பக்குவம் இல்லாததுனால்தான் நம்ம உபதேசத்தை இதையும் தீட்சையும் தேடிக்கிட்டு அங்கே அலையிறது இங்கே அலையிறதுன்னுட்டு எல்லாம் அலைஞ்சிக்கிட்டு சம்பிரதாயத்துல வந்து நம்பிக்கை வச்சுக்கிட்டு பண்றோம். தவிர தீட்சைன்னு வாங்குறோம், ஒன்றும் பெருசா முன்னேற்றம் இல்லை. அவரே சொல்றது போல ஒன்றும் தீட்சையை வாங்கினா ஒன்றும் முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குருவை விட்டுட்டு இன்னொரு குரு கிட்ட போறோம். இந்த விவகாரத்துல இப்படி எல்லாம் தான் நடக்குது. அதெல்லாம் வந்து சரியா தப்பான்ட்டு நம்ம விசாரணை பண்ண வேண்டியதில்லை. எங்கேயாவது ஒரு நேரத்துல ஏதாவது ஒரு பலன் உங்களுக்கு எல்லாம் ஏற்படலாம். அதனால அதை வந்து நம்ம குறைய சொல்ல வேண்டியதில்லை. ஆனா பரம தாத்பரியம் என்னன்னு சொன்னா இதெல்லாம் இதுக்கு எல்லாம் அப்பாற்பட்டது.
இந்த ஒரு நம்பிக்கை மட்டும் போறோம். இந்த வார்த்தைய வந்து முழுக்க முழுக்க நம்ம நம்பணும்னு சொன்னாக்கா பொருள் வந்து தானாவே வந்து தெளிவா நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஒரு அனுபவம் தான் வந்து அவருக்கு ஏற்பட்டது. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமேன்னுட்டு ஒரு பாட்டு பாடுறது போல நம்ம ஜனம் சொல்வது போல இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை இவர் சொல்லாமல் சொன்னாருனாக்கா இவர் இந்த சந்தர்ப்பத்தை வந்து விளக்கி சொல்லல அவரு, ஆனா சொன்னாரு. அது அவர் பக்குவமானதுனால புரிஞ்சுக்கிட்டாரு. அதுதான் இங்க பகவான் வந்து இதுக்கெல்லாம் வந்து குரு பலன் இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாரு. கேள்வி குரு தீட்சை தரணும். இதுதான் நான்கிறது தான் ஆத்மா, ஆத்மா தான் குரு, ஆத்மா தான் அருள். யாரும் ஆத்மா இல்லாம இல்லை, எல்லோரும் குருவோட தீட்சையில தான் இருக்கோம். புறத்திலே தீட்சை எல்லாம் தேவையில்லை அப்படின்ட்டு ஒரு ரொம்ப தீர்க்கமா சொல்றார். கேள்வி கேட்டவர் புரியுது. புறதீட்சையை நான் சொல்லலை. பகவான் நம்மளை விட நெருக்கமா நமக்கு வேற என்ன இருக்கு? கேள்வி. 3 மாசத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் கனவுல வந்து என் நிராகார உபாசனையை என்கிட்ட கேட்கிற, எல்லாம் ஆத்மாவில தான் இருக்கு, ஆத்மாதான் எல்லாமா இருக்கு அப்படின்ட்டு சொன்னார். அப்படின்ட்டு கேள்வி கேட்க வந்தவர் சொல்றார். யாரு? டெல்லியிலேருந்து வந்த கிஷோரிலால். அவர் ஒரு ரயில்வே அதிகாரி. 3 மாசத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் கனவுல வந்து என் நிராகார உபாசனையை என்கிட்ட கேட்கிற, எல்லாம் ஆத்மாவில தான் இருக்கு, ஆத்மா தான் எல்லாமா இருக்கு அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிறார். பதில். இது போதுமே, இதுலேயே முழு உண்மை இருக்க. இது கூட உபச்சாரமா சொல்றதுதான். உண்மையிலேயே இங்கே ஆத்மா மட்டும்தான் இருக்கு, அதை தவிர வேறு எதுவும் இல்லை. அதாவது எல்லாமும் ஆத்மாவில் இருக்கு, ஆத்மா தான் எல்லாமா இருக்கு. இந்த நம்ம விளக்கத்துக்கு எப்போதுமே அப்படி இந்த மாதிரி தான் சொல்றோம். இந்த எல்லாங்கிற வார்த்தை என்ன ஆகுதுன்னா பிரபஞ்சத்தை சார்ந்தது, மித்தியை சார்ந்தது, விவகாரத்தை சார்ந்தது. எல்லாம்னு சொன்னாக்க ஏதோ பல பல பொருள்களுடைய கூட்டு. நம்ம பலவே இல்லைன்னு சொல்லிட்டோமே, அத்வைதம்னு சொன்னாலே பலவே இல்லைங்கிறது தானே. இந்த எல்லாங்கிற வார்த்தையே அந்த சொல்லே வந்து தப்பு. எல்லாமே ஆத்மாவில் தான் இருக்கு, ஆத்மா தான் எல்லாமா இருக்கு அப்படின்ட்டு சொல்றது வந்து நல்ல ஒரு உயர்ந்த நிலையிலிருந்து பார்த்தோம்னா இந்த வாசகமே தப்பு. ஆனா நம்ம இருக்கிற ஸ்திதி வந்து அஞ்ஞான ரீதியா இருக்கிறதுனால நமக்கு எல்லாம் தான் தெரியுது. அதனால அந்த எல்லாமும் ஆத்மாதான் அப்படின்ட்டு சொன்னாக்கா நமக்கு புரியுதுங்கிறதுக்காக சாஸ்திர மரபுல அந்த மாதிரி சொல்றாங்க. சிருஷ்டிங்கிறது வந்து இல்லைன்னா கூட சிருஷ்டியை நம்ம பார்க்குறோங்கிறதுனால எப்படி நம்ம சிருஷ்டிக்கு ஒரு கர்த்தாவை கற்பனை பண்றோமோ அது போல இங்க எல்லாம்ங்கிறது பார்வைக்கு தெரிகிறதுனால அந்த எல்லாமும் எங்க இருந்து வந்ததுன்னு சொன்னாக்கா எங்க இருந்து வர முடியும்? இருக்கிறது ஒண்ணுல இருந்து தான் ஏதாவது தோன்ற முடியும். ஒரு ஒரு பொருள் இருந்தாக்கா அதோட நிழல் படலாம். நிழல் பொருளே இல்லாம ஒரு நிழல் மட்டுமா எங்க இருந்தாவது வருமா என்ன? அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால ஒரு பொருள் ஒண்ணு இருக்குது, அதோட நிழல் தோன்றது போல ஆத்மாங்கிறது ஒண்ணு இருக்குது, அது உலகமாக தோன்றுது. ஏன் தோன்றுதுன்னுட்டு கேள்வி கேட்டாக்கா அதுக்குதான் நம்ம பல முறை சொல்லியிருக்கோம். இந்த கேள்விக்கு பதில் இல்லாத கேள்வி. ஏன் தோன்றுதுன்னு சொல்றது, அந்த தோற்றத்துல ஒரு ஆளு நீ. இந்த கேள்வி கேட்கிறவன் இந்த தோற்றத்துக்கு பிறகு வந்த ஆளு. அதனால நீயே அதை சேர்ந்தவனா இருக்கும்போது உனக்கு எப்படி உனக்கு அதை புரிஞ்சுக்க முடியும்? நீ அதுக்கு சிருஷ்டிக்கு வெளியில இருந்தீன்னாக்கா இது சிருஷ்டின்னு தெரிஞ்சுக்கலாம். நீயே சிருஷ்டிக்குள்ள உள்ள ஒரு ஆளா இருக்கிற. அதனால இந்த கேள்வி வந்து உனக்கு பதிலே இல்லை. கேள்வியே வந்து அர்த்தமில்லாத கேள்வி. ஆனா
இது எங்க இருந்து வந்தது அப்படின்னுட்டு நீ தேடி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி விசாரணை பண்ணும்போது சிருஷ்டியே இல்லாத ஒரு நிலைமைக்கு நீ போயிட்டீன்னா போகும்போது யாருக்கு இந்த சந்தேகம் வந்தது, யாருக்கு இது தோற்றமாகுது இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற இது போகும்போது அங்க இந்த பிரபஞ்சமே இல்லைங்கும்போது அந்த நிலையில அந்த க்ஷண நேரத்துல இது எப்ப வந்ததுங்கிற கேள்விக்கு ஏதாவது தேவை இருக்குமா? அதுக்கு யாராவது பதில் சொல்றதுக்கு இங்க இன்னொரு ஆள் இருப்பாங்களா? அதனால இந்த கேள்வி ஏன் இந்த பிரபஞ்சம் தோன்றுச்சு, ஏன் நிச்சை வரணும், ஆத்மா சுத்த சைதன்யமாக சாந்தமாக சந்தோஷமாக நிறைவாக பூரணமாக மலமற்றதாக இருந்து கொண்டே இருக்க அதிலிருந்து எப்படி ஒரு மலத்தோடு கூடிய ஒரு மாயை எப்படி தோன்றும் அப்படிங்கிற கேள்வி கேட்டாக்கா அதுதான் அது விளக்கறதுக்கு சாஸ்திரத்துல டென்டேட்டிவா, அதாவது ஒரு டெம்பரரி ஆன்சரா சொல்றது என்ன சொன்னா அது ஒரு அதிசய சக்தி அந்த சைதன்யத்திலேயே இருக்குது, அது கூடவே இருக்கிறது அப்படின்ட்டு சொல்லி அதுதான் இந்த உலகமா விரியுது அப்படின்ட்டு எல்லாம் சொல்லுவா. அது உண்மையான ஆன்சர் இல்லை. அது நீங்க அஞ்ஞானத்துல இருந்துகிட்டு இது உண்மைன்னு நீ நினைக்கிறதுனால அதை விளக்கறதுக்கு இது இந்த ஒரு கதையை சொல்றாங்க. சிருஷ்டி எல்லாம் வெறும் கதை தான், அஞ்ஞானிகளுக்கு சொல்லப்பட்ட கதை தான். அதனால்தான் சிருஷ்டியை அஞ்ஞானிகளுக்கு சொல்லப்பட்ட கதைன்னு சொல்றதுனாலதான் இந்த பிரம்மா விஷ்ணு சிவன்கிறதும் அந்த தத்துவத்துல அந்த கதைக்குள்ள சேர்ந்ததுதான் இது. இதுக்கெல்லாம் அந்த மூணுக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய பிரம்மம் எப்போதும் இருந்துகிட்டு தான் இருக்குது. நீ அதுக்குள்ள போயிட்டின்னு சொன்னா அதுவாக நீ போகும்போது இந்த மூன்று தனி వ్యక్திகளுமே இல்லாம தான் போக போகுது. இப்ப நமக்கு இருக்கிற நிலையில உபாசனைக்கு இந்த மூணும் தேவைப்படுது. அதுக்காக அவங்க பெரியோர்கள் எல்லாம் வகுத்து கொடுத்தது. இந்த ஆன்சர் அத்தியாசமா இருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு படிக்கும் போதெல்லாம் எந்த மாதிரி இதெல்லாம் விஷயங்கள் சொல்லும் போதெல்லாம் எல்லாமே வேறொன்றாக பார்க்கக்கூடிய ஒரு அறியாமை, அது அனாதியாக இருக்கிறது. அதுக்கு ஆதி எதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அந்தம் உண்டு. அந்தம் எப்போ உண்டுன்னு சொன்னா ஞானத்துலதான் அந்தம் இருக்கு. ஞானத்துல அந்தம் ஏற்பட்ட பிறகு இது சர்வமும் இல்லாம போயிடுது. அதனால அங்க கேள்வி இல்லை, பதில் இல்லை, கேட்கக்கூடியவன் இல்லை, பதில் சொல்லக்கூடியவனும் இல்லை. அங்கே துக்கம்னுட்டு தனியா கிடையாது, சுகம்னுட்டு தனியா கிடையாது, எல்லாம் ஏகரசமா இருக்கக்கூடியது. அதுதான் நம்முடைய சொரூபம். அதை நினைச்சுக்கிட்டோம்னாக்கா இந்த உலகத்துல இருக்கும்போதே அதை நினைச்சுக்கிட்டு அதுதான் நம்ம சொரூபம்னு திடப்பட்டுட்டோம்னா எந்த விவகாரம் பண்ணாலும் எந்த கஷ்ட நஷ்டம் வந்தாலும் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்குது. எனக்கு ஒண்ணும் இல்லை, எல்லாம் அந்த கதையை சேர்ந்தது அப்படின்ட்டு இருக்கலாம். அதுக்காக தான் இவ்வளவு தூரம் விசாரணை பண்றதோட நோக்கமே அவ்வளவுதான். தவிர இந்த உண்மையில நமக்கு சொன்ன கதைகள்ல மயங்கி மயங்கி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தோம்னு சொன்னா அதுக்கு எல்லையற்று தான் போய்கிட்டே இருக்கும். அதனாலதான் அந்த நூல்கள் எல்லாம் பல விதமா விரிஞ்சு போய் கிடக்குது. இந்த மாதிரி கேள்வி கேட்க அவங்களுக்கு தகுந்தாப்புல பதில் சொல்ல, அது ஏதோ உண்மைன்னு நம்மளும் காலங்காலமா படிக்கிறது அப்படிங்கிற நிலையில இருக்கு. அஷ்டாவக்கரர்கிட்டயோ இல்ல கௌடபாதர்கிட்டயோ இல்ல எல்லாத்துக்கும் மேல ரமண பகவான்கிட்டயோ வந்தாச்சுன்னு சொன்னா உங்களை மூலத்துல கொண்டு விட்டுடுறாங்க. மூலத்துல கொண்டு விட்ட பிறகு அங்கே எல்லாமே ஓஞ்சிடுது. இளைப்பாறுதல்னுட்டு கிறிஸ்து வசனத்துல கூட எழுதி போட்டிருப்பாங்க சுவத்துல எல்லாம். பாரம் சுமக்கிறவர்களே என்னிடம் வாருங்கள், இளைப்பாறுதல் தருகிறேன் அப்படின்னுட்டு. பாரம் சுமக்கிறதுன்னு சொன்னா இந்த மனசுதான் பாரம், இந்த கற்பனை தான் பாரம், இந்த பிரபஞ்சம் இருக்குங்கிறது தான் பாரம், நான் ஜீவன் நினைக்கிறது பாரம், எனக்கு அந்நியமா ஈஸ்வரன் இருக்கான்னு நினைக்கிறது பாரம். இந்த பாரத்தை சுமக்கின்ற பாரம் தான் சம்சாரம். அந்த மாதிரி சுமக்கிறவர்களை என்னிடம் வாருங்கள்னாக்கா என்னுடைய சொரூபம், அதாவது உன்னுடைய சொரூபமாக ஆத்மாவிற்கு வாருங்கள், இளைப்பாறுதல் தருகிறேன். அங்கே இளைப்பாறுதல்னா ஓய்வு, எந்த செயலும் அற்ற நிலை, செயலுக்கே வேலை இல்லாத அகர்மா அகர்த்தா. ஏன் அகர்த்தான்னா அவன் அபோக்தா. ஏன் அபோக்தான்னா போக்திருத்துவத்துக்கு அங்கே வேலையே இல்லை.
பூரணமா இருக்கு. நல்ல அருமையான கல்யாண சாப்பாடு முழுக்க சாப்பிட்டவனை திருப்பி ரொம்ப ஒரு வேண்டியவங்கிறதுனால இன்னொரு தடவை சாப்பாடு போடுறோம் வாங்கன்னா சாப்பிட முடியுமா என்ன? நம்ம ஐயோன்னு ஓட ஆரம்பிச்சிருவோம். அதை போல இந்த பரிபூரண உணர்வுக்கு வந்த பிறகு, பரிபூரண நிறைவு ஏற்பட்ட பிறகு, அதுதான் இளைப்பாறுதல்ங்கிறது. இறைவனிலே இளைப்பாறுதல்னு சொல்றது. இறைவனிலே இளைப்பாறுதல்னாக்கா பக்தியா எடுத்துக்கிட்டீங்கன்னா இறைவன் ஒரு தத்துவமாகவும் நம்மளை ஜீவனாகவும் அப்படி எப்படி கற்பனை பண்ணி மனசுல சாந்தத்தோட சந்தோஷத்தோட நிறைவா இருக்கலாம். அத்வைத ஞானம் நமக்கு இருக்குதுன்னு சொன்னாக்கா அதுவே நாம இருக்கிறோம் அப்படிங்கிற அறிவோடு அடங்கி இருக்கிறது தான் அந்த பூரணமான நிறைவு நிலை, பூரண நிலை. அது நம்மளை விட நெருக்கமா நமக்கு வேற என்ன இருக்கு? பகவான் அதான் கிருஷ்ணர் எல்லாமா இருக்குன்னு சொன்னார். பகவான் இது போதுமே, இதுலேயே முழு உண்மை இருக்கு, இது உபச்சாரமா சொல்றதுதான். உண்மையிலேயே இங்கே ஆத்மா மட்டும்தான் இருக்கு, அதை தவிர வேற எதுவுமே இல்லை. எல்லாம் எங்க இருக்கு? எல்லாம்ங்கிறதே பொய். பகவானே சொல்றார், எல்லாம் எங்க இருக்கு? எல்லாங்கிறதே பொய். உலகம் மனசு போடுற படம். மனசு ஆத்மாவில இருந்து வர்றது. அதனாலே ஆத்மாதான் ஏகமா இருக்குது. மனசு ஆத்மாவிலிருந்து வர்றது. அதனாலே ஆத்மாதான் ஏகமா இருக்கு. கேள்வி ஆனாலும் உணர்றதுக்கு கஷ்டமா இருக்கு. பகவான் உணர்றதுக்கு ஒன்றும் இல்லை. அது நித்திய சுத்த புத்த முக்த நிலை நம்மளோட இயல்பாகவே எப்பவும் இருக்கு. புதுசா உணர்றதுக்கு ஒன்றும் இல்லை. அஞ்ஞானம் தொலையணும், தப்பான எண்ணத்தை தான் விடணும், அவ்வளவுதான். இந்த அஞ்ஞானம் எங்கிருந்து வர்றதுன்னு பார்க்கணும். யாருக்கு இந்த அஞ்ஞானம்? எதை பற்றி அஞ்ஞானம்? இரட்டையை பிடிச்சுதான் எல்லாம் வர்றது. இரட்டை மனத்தோட சுபாவம். மனம் ஆத்மாவிலிருந்து வர்றது அப்படின்னு படிப்படியா கொண்டு போய் ஆத்மாவில் கொண்டு நம்மளை சேர்த்துட்டார். நம்ம பக்குவமா இருந்து அப்படி சொன்ன வார்த்தைகள் வழியாவே போய் இருந்தோம்னா இப்ப எங்க இருப்போம்? ஆத்மாவில் இருப்போம். ஆத்மாவில் இருந்து வெளியில எப்படி வரணும்? இரட்டையை பிடிச்சுக்கிட்டு தான் வெளியில வரும். இரட்டைங்கிறது எது? மனசு. முதல்ல மனசு வெளிப்படும் போது மனசுன்னுட்டு வெளியில வந்துட்டுன்னா மனசுக்கு இரட்டை வேணும். இரட்டை இல்லாட்டி மனசு நிக்காது. இரட்டை போச்சுன்னா மனசும் போயிடும். அப்புறம் C.R. ரைட் பரமஹம்ச யோகானந்தரின் பரமஹம்ச யோகானந்தர்னு அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அவருடைய செக்ரட்டரி C.R. ரைட் அவர் கேட்டார், கடவுளை எப்படி உணர்றது? கடவுள் நமக்கு தெரியாத ஆள், மேலும் அவர் எங்கேயோ வெளியே இருக்கார். ஆனா ஆத்மா நம்மகிட்டயே இருக்கு. நாமங்கிறதா தான் இருக்கு. உள்ளங்கை நெல்லிக்கனியா இருக்கிறத விட்டுட்டு ஏன் வெளியே போகணும்? அதாவது கடவுளுங்கிறதே ஒரு கற்பனை. அது ஒரு பேர். ஆத்மாவுக்கு இன்னொரு பேரு ஸ்ரீதர். ஏதோ நம்ம விக்கிரகத்தை மேம்போக்கா கடவுள்னுட்டு நம்பிக்கிட்டு தினம் கோயிலுக்கு போறது, பாக்கி விஷயங்கள் எல்லாம் அதுக்கு வேண்டிய விஷயங்கள், மரியாதை செய்யறது, அபிஷேகம் ஆராதனைகள் செய்கிறது, திருவிழாக்களை கொண்டாடுறது, இப்படியெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா கூட அது என்னங்கிறத புரிஞ்சவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 99% பேருக்கு அது புரியாது. அது ஒரு நம்பிக்கை, ஒரு பெரிய சக்தி நமக்கு மேல இருக்கக்கூடிய சக்தி. அது
இந்த உலகத்தை சிருஷ்டிச்சு காப்பாற்றி வச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னுட்டு. அதுலேயே அதே சக்தியே தான் வந்து பல பேரில் பல உருவத்தில் இருக்குன்னு நம்புறவங்க இருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு பிடிச்சது இந்த கடவுள் தான், எனக்கு பிள்ளையார் தான் பிடிக்கும், நான் பெருமாளை கும்பிட மாட்டேன், நான் அம்பாளை கும்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து அம்பாள் தான் கடவுள், பெருமாள் தான் கடவுள், இல்லாட்டி பிள்ளையார் தான் கடவுள். இப்படி இருக்கிறவங்க முழுமையா கடவுளை அறிஞ்சவங்க இல்லை. கடவுளுங்கிற ஒரு பழக்கத்துக்கு மக்கள் மத்தியில இருக்கிற ஒரு பெயர் அது, அவ்வளவுதான். தவிர அந்த கடவுள் தத்துவம் என்னங்கிறது அவங்களுக்கு அவ்வளவு தூரத்துக்கு புரியறது இல்லை. ஆனா இந்த மாதிரி ஏதோ தனக்கு அந்நியமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய பொருள் நம்மையும் இந்த உலகத்தையும் சிருஷ்டிக்கிறது, அதை காப்பாத்துறதுக்கு ஒரு சக்தி உள்ளது அப்படின்னு நம்பிக்கையினால என்ன ஆகுது, நம்ம அகங்காரத்துக்கு ஹானி ஏற்படுது. அந்த விதத்துல அந்த கடவுள் நம்பிக்கையும் அந்த வழிபாட்டு முறைகளும் அந்த தேர் திருவிழாக்களும் கொண்டாட்டங்களும் பயன்தான், பயன் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அது முழுமையான உணர்வு இல்லை. அதனாலதான் அவர் கடவுளை பத்தி விட்டுடுங்கன்ட்டாரு. கடவுளை எப்படி உணர்றதுன்னு கேட்டா, கடவுள் நமக்கு தெரியாத ஆள், மேலும் அவர் எங்கேயோ வெளியே இருக்கார். அதாவது நமக்குள்ள நாம இல்லை அவர், அவருக்குன்னு வேற வெளியில எங்கேயோ ஒரு இடம் இருக்குது, அங்கே இருக்கிறார். கைலாசத்துல இருக்காரு, வைகுண்டத்துல இருக்கிறாரு, இல்லாட்டி திருப்பதியில இருக்கிறாரு, பழனியில இருக்கிறாரு, திருச்செந்தூர்ல இருக்காரு. இப்படி ஏதாவது தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுலயே இப்ப முருகன் வழிபடுறவங்கள பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, ஒரு பாட்டு பழனி முருகன் மேல மட்டும் ஈடுபாடு இருக்கும், மற்ற முருகன் மேல எல்லாம் ஈடுபாடு இருக்காது. இப்படி எல்லாம் பல விதமான இது இருக்கும். எவ்வளவு இதா இருந்தாலும் அது அதுக்கு ஒரு பலன் உண்டு. அது பலன் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அதெல்லாம் வந்து நம்ம பூரணமான அறிவு நிலையிலிருந்து சொல்லும்போது அதுல என்ன குறை இருக்கு, குற்றம் இருக்குன்னுட்டு வேணா விசாரிக்கலாம். பொதுவான நிலையில ரைட்டு. ஆனா பகவான் என்ன சொல்றாருன்னா, அந்த மாதிரி வந்து கடவுள் நமக்கு தெரியாத ஆள், இப்படி இப்படி நம்ம கடவுளை வழிபடும் போது நமக்கு தெரியாத ஆளாயிடுறாரு. அவர் எங்கேயோ வெளியில இருக்கிறாரு. ஆனா ஆத்மா நம்ம கிட்டயே இருக்குது. நாமங்கிறதா தான் இருக்கு. நாமன்னு சொல்றதே அந்த ஆத்மாவை தான். உள்ளங்கை நெல்லிக்கனியா இருக்கிறத விட்டுட்டு ஏன் வெளியே தேடணும் அப்படின்ட்டு கேட்கிறார். சரி, இப்போ இவர் உடனே கடவுள் தான் இப்படி சொல்லிட்டாரா அப்படின்னாக்கா ஆத்மான்னா என்ன அப்படின்னு கேட்கிறார். ஆத்மா எல்லாருக்கும் அனுபவமா இருந்தாலும் சரியா யாருக்கும் தெரியல. நீங்க எப்பவும் இருக்கலே, அந்த இருக்கேங்கிறது தான் ஆத்மா. ரொம்ப சூட்சமமா அதை பார்க்கணும். நம்ம இருக்கேன்னு சொல்றது வந்து நம்ம சொன்னது போல ரெண்டாம் தானம் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிற ஆத்மா, அகங்கார வேஷத்தோட இருக்கிற அந்த கரணத்தோட சேர்ந்து இருக்கிற ஆத்மா. நீங்க என்ன சொல்றாரு, அந்த கரணத்தை மைனஸ் பண்ண நான் தான், அந்த கரணம் இல்லாத அது சேராத இருக்கக்கூடிய நான் தான் வந்து எப்போதும் இருக்கிற நான், சுகதுக்கங்களுக்கு அப்பாற்பட்ட நான். அதுதான் அதுதான் அந்த நான்கிறது தான் கடவுளோட முதற் பெயர். இறைவனை பற்றி சொன்ன எல்லாத்தையும் விட பைபிள்ல தான் ரொம்ப சரியா சொல்லியிருக்கா. நான் நானா இருக்கேன், ஐ ஆம் தட் ஐ ஆம் அப்படின்ட்டு பைபிள்ல இருக்கு அப்படின்னு பகவான் சொல்றார். பகவான் தான் சொல்றாரு, இறைவனை பற்றி சொன்ன எல்லாத்தையும் விட சொல்லியிருக்கா. ரொம்ப சுருக்கமா சொல்லியிருக்கு பைபிள். எப்படி சொல்லியிருக்கு, நான் நானா இருக்கிறேன், ஐ ஆம் தட் ஐ ஆம் அப்படின்னு பைபிள்ல இருக்கு. வேற வாக்கியங்களும் இருக்கு. பிரம்மைவாகம், அகம் பிரம்மாஸ்மி, சோகம். ஆனா யெகோவா மாதிரி இவ்வளவு நேரா சொல்லல. யெகோவா சொன்னதுதான் ஐ ஆம் தட் ஐ ஆம்ங்கிறது. யெகோவான்னா நான் இருக்கேன், இருக்கிறது தான் பரமார்த்த சுரூபம், அதுதான் ஆத்மா, அதுதான் கடவுள். எல்லாம் நம்மளை தெரிஞ்சா கடவுளை தெரிஞ்ச மாதிரி. கடவுள் வேற எதுவும் இல்லை, நம்ம கிட்ட இருக்கிறதா இருக்கிறது தான். நம்ம கிட்ட ஏதோ வேற ஒரு தனி வியக்தியா, ஏதோ ஒரு மாபெரும் சக்தியா இருக்கிறதா நம்ம உணர்றோம்ல, அதுதான். நம்மளை தெரிஞ்சா கடவுளை தெரிஞ்ச மாதிரி தான்.
இங்க நான்கிறது இந்த மேல் போர்வையை கழட்டணும், அகங்காரத்தை கழட்டணும், மனசை கழட்டணும், மனசுக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய அந்த கரணத்தை கழட்டணும். அந்த கரணத்தை கழட்டிட்டு பார்த்தோம்னாக்கா அங்க இருக்கிறது கடவுள் தான் மிச்சம். அந்த கடவுள் வேற எதுவும் இல்லை, நம்ம கிட்ட இருக்கிறது தான். இது நம்ம கிட்ட இருக்குது, ஆத்மா என்கிட்ட இருக்குது, நான் இருக்கேன் அப்படின்னா நான் இந்த உடம்புங்கிற பாவனை போகல, ஆனா இந்த உடம்புக்குள்ள ஆத்மா இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். இப்ப நமக்கு ரெண்டு நான் நமக்கு எப்போதுமே பிரத்யட்சமா இருக்கிறதாப்புல நமக்கு ஒரு கற்பனை. இந்த சரீரம், மனம், புத்தி, சித்தம், அகங்காரத்தோட கூடிய ஒரு ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரமாக இருக்கக்கூடிய ஜீவன், அது ஒரு நான். ஆனா அந்த நான் தன்னிச்சையா செயல்பட முடியாது, அதுக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய ஒரு ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு நான் முன்ன பார்க்கலன்னாலும் ஆமா அப்படி ஒண்ணு இருந்துதான் ஆகணும், அப்படி இருக்குதுன்னு தான் சாஸ்திரம்னு சொல்லுது, வேதங்களும் சொல்லுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த ரெண்டு நான் இருக்கிறதா நம்ம டென்டேட்டிவா ஒத்துக்கிறோம். ஆனா விவகாரம் பண்ணும்போது அந்த ஆத்மாங்கிற நானே மறந்துட்டு முழுக்க முழுக்க இந்த நான் தான் நான் செய்தேன், நான் போனேன், நான் வந்தேன், நான் சாப்பிட்டேன், நான் தூங்கினேன், இப்படி எல்லாம் நான் கஷ்டப்பட்டேன், நான் சுகமா இருக்கேன்னு சொல்றதெல்லாம் சொல்லும்போது இந்த நான் மட்டும்தான் நமக்கு கவனத்தில் இருக்குது. அதனால நம்மளை தெரிஞ்சா கடவுளை தெரிஞ்ச மாதிரி, கடவுள் வேற எதுவும் இல்லை, நம்ம கிட்ட இருக்கிறது தான். கேள்வி, உலகத்துல ஏன் இவ்வளவு தீமை இருக்குது? நன்மை இருக்கு, தீமை இருக்குன்னு யாரோ ஒருத்தனுக்கு தானே தெரியணும். அந்த யாரோ ஒருத்தன் எங்கிருந்து வரான்? அவன்தான் அகந்தை. அந்த அகந்தை எங்கிருந்து வர்றதோ அதுதான் கடவுள். ரொம்ப கடவுளுடைய இருப்பு ஸ்தானத்தை சொல்லிட்டார் அவரு. இங்க எப்படி இருக்குது நன்மை? கேள்வி உலகத்துல ஏன் இவ்வளவு தீமை இருக்குது? அதாவது நமக்கு அறிவு முழுமையாக வந்த பிறகு நம்ம என்ன சொல்ல போறோம்? நன்று தீது என்று எண்ணார் சாட்சி நடுவான சிவன் முக்தர்னுட்டு சொல்ல போறோம். அந்த மாதிரி நிலையில இல்லாத ஒரு கேள்வி கேட்கிறார் இவரு. உலகத்துல ஏன் இவ்வளவு தீமை இருக்குது? அதாவது தீமைங்கிற ஒரு அனுபவம் சத்தியம் போலவும், நன்மைங்கிற ஒரு அனுபவம் சத்தியம் போலவும் அவருக்கு தோணுது. அவர் கேட்கிறார். அவர் சொல்றாரு பதில், நன்மைக்கு தீமை இருக்குன்னு யாரோ ஒருத்தன், அந்த யாரோ ஒருத்தன் எங்கிருந்து வந்தான்? அவன்தான் அகந்தை. அந்த ஈகோன்னுட்டு சொல்லக்கூடிய இருக்க அகந்தை அந்த கரணத்துக்கு வித்தா இருக்கக்கூடியது. அந்த அகந்தை எங்கிருந்து வர்றதோ அதுதான் கடவுள். அதோட மூலஸ்தானம் எங்க இருந்தது? கடவுள். அதுதான் ஆத்மா. ஆத்மாவில இருந்து தான் வருது. அது ஆத்மாவில இருந்து வருதுன்னாக்கா ஏதோ ஒரு நித்தியமான சத்தியமான பொருளா, இரண்டாவது பொருளா வரல. ஆத்மாவை போலவே இன்னொரு சத்தியமான ஒரு பொருளா வரல. அது நித்தியா வருது, அத்தியாசமா வருது. இதைதான் நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தோம். ஏன்னா இது இருக்குதுங்கிறதுனால அது வருது, அந்த மாதிரி வருதுன்னு சொல்றோம். வர்றதுக்கு இருக்கிற இடம் ஒரே ஒரு இடம் தான், அந்த இடத்துல இருந்து தான் வர முடியும். ஆனா அந்த இடத்துக்கு நீங்க திரும்பி போயிட்டீங்கன்னு சொன்னாக்கா எதுவுமே வரவும் இல்லையே போகவும் இல்லையேங்கிற அனுபவம் ஏற்பட்டு போடும். அதுதான் இதுல ரொம்ப முக்கியம். ரொம்ப சுருக்கமான உபதேசம் பகவான்கிட்ட இருக்குன்னு சொன்னாக்கா ஒவ்வொரு வரியிலையும் அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையுமே ரெப்படிஷன் தான். ஒவ்வொரு கேள்விக்குமே ரெப்படிஷன் தான், புதுசா எதுவுமே சொல்லல. புதுசா சொல்றதுக்கு என்ன இருக்கு? புதுசு பழசு, முன்னை பழமைக்கும் முன்னை புதுமைக்கும் பின்னை புதுமைக்கும் பெற்றிய நேன்னுட்டு மாணிக்க வாசகர் சொல்றது போல இது பழசு புதுசு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு மூலமா இருக்கக்கூடியது. புதுசு பழசுங்கிறது காலத்தை சேர்ந்தது. காலம்ங்கிறது
கற்பனை சேர்ந்தது, மாயையை சேர்ந்தது, மித்தியை சேர்ந்தது. காலாதீதமான பொருள்ல வந்து பழசு புதுசு எல்லாம் எதுவுமே கிடையாது. அதுதான் வந்து ஆத்மஸ்வரூப நிலை. அதுதான் பகவான் சொல்றாரு. யாருக்கு முதல்ல நல்லது கெட்டதுன்னுட்டு தெரியுதுன்னா, அது ஒரு அகங்காரம் உள்ள ஒரு ஜீவனுக்கு தான் தெரியும். அந்த அகங்காரம் எங்க இருந்து வருதுன்னு சொன்னா, அது மனசுல இருந்து தான் வருது. அந்த மனசு எங்க இருந்து வருதுன்னா, அது ஆத்மாவில இருந்து தான் வருது. அதுதான் கடவுள். அந்த ஆத்மா தான் கடவுள். அதுக்கு பேர் தான் கடவுள்னு சொல்றது. நம்ம ஆத்மான்னுட்டு வேதாந்தத்துல சொல்றத வந்து பக்தியில வந்து கடவுள். கடவுள்னு சொன்னா என்ன? எல்லாத்தையும் கடந்து உள்ள இருக்கிறது. இப்படி நம்ம ஒவ்வொரு லேயரா பிரிச்சு 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 பார்க்கிறோம் இல்லையா? பஞ்சகோச விவேகத்தை பண்ணி அன்னமயம் இல்லை, பிராணமயம் இல்லை, மனோமயம் இல்லை, விஞ்ஞானமயம் இல்லை அப்படின்னுட்டுலாம் ஒன்று ஒன்றா காரணமயம் தேகமும் இல்லை, ஆனந்தமயம் இல்லை அப்படின்ட்டுலாம் விரிச்சுட்டு நாம் வந்து அவஸ்தைகள் 3 அவஸ்தைகளும் நாம் இல்லை, ஜாகிர அவஸ்தை இல்லை, சொப்பன அவஸ்தை இல்லை, சுஷுப்த அவஸ்தை இல்லை, அப்படியெல்லாம் அழிச்சிட்டு உள்ள உள்ள போய் கடைசியில் ஒன்றும் அங்கேருந்து பிரிக்க முடியாது, ஒதுக்க முடியாது அப்படிங்கிற நிலைக்கு போறதுதான் கடவுள். கடந்து உள்ள போய் இருக்கிற நிலை, அதுதான் கடவுள். அதுதான் அதுக்கு பேர் தான் வந்து வேதாந்தத்தில் ஆத்மா அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப சுருக்கமா பகவான் சொல்றார். அந்த யாரோ ஒருத்தன் எங்கிருந்து வரான், அவன் தான் அகந்தை. இந்த அகந்தை எங்கிருந்து வர்றதோ அதுதான் கடவுள். உங்களுக்கு கடவுளுக்கான இந்த விளக்கம் நல்லா புரியும் அப்படிங்கிறார். அப்புறம் கேள்வி கேட்டவர் சொல்றார், ஆனந்தத்தை பெறுவது எப்படி? இப்ப கேள்வி உங்களுக்கு நல்லா புரியும்னு சொன்னது அது உண்மையிலேயே புரிஞ்சிருந்தா, அது கேட்டதை அவர் நல்லா புரிஞ்சிருந்தாருனாக்க, அந்த அந்த புரிதல் ஏற்படக்கூடிய ஆனந்த ஸ்பூர்த்தி தான் வந்து இவர் கேட்குற ஆனந்தம். ஆனா அது ஏற்படலை இன்னும். அதனால அவர் கேட்கிறாரு, ஆனந்தத்தை பெறுவது எப்படி? பெறுவது எப்படின்னு இந்த வார்த்தையில கேட்டாலே ஆனந்தம் தனியா இருக்குது, நான் தனியா இருக்கிறேன், ஆனந்தத்தை நான் பெறணும் அப்படிங்கிறது தான் சாதாரணமா இந்த கேள்விக்கு வெளிப்படையான பொருள். அது பதில், ஆனந்தம் பெறுவதும் இல்லை, நாமளே தான் ஆனந்தம். இப்ப எது எது ஆத்மா எப்படி சொன்னாரோ அந்த ஆத்மா தான் ஆனந்தம். ஒரு குறை உணர்ச்சி, இம்பர்ஃபெக்ஷன் காரணமா தான் ஆனந்தத்தை அடையணும்னு நினைக்கிறோம். அதாவது நமக்கு ஏதோ ஒரு வான்ட்டு, ஏன்னாக்கா நம்ம அகண்டமா இருந்த நம்ம ஜீவபாவம் வந்ததுனால கண்டமாயிடுறோம். மகத்தா இருந்த நம்ம அல்பமாயிடுறோம். அல்பமா இருந்தோம்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, அல்பத்துக்கு அந்நியமா மகத்து இருக்குது. அப்போ அது பூதாகாரமா இருக்குது. அதை பார்த்தா நமக்கு பயம் வரும். நமக்கு ஏதாவது குறை இருந்துன்னு சொன்னாக்கா எங்க இருந்து போறது? நமக்கு சுத்தி மகத்து தான் இருக்குது. அந்த மகத்துல இருந்து தானே எடுக்க முடியும், வேற எங்க இருந்து எடுக்க முடியும்? அதனாலதான் நமக்கு அந்த குறை உணர்வு, நம்ம அல்பமா கற்பனை பண்ணிக்கிட்டதுனால நமக்கு ஒரு குறை உணர்வு வர, அதை நெறிவு செய்யணுங்கிற ஆசை வர, அந்த ஆசை வர்றதுனால கர்மாக்களை செய்ய, இப்படி இந்த கர்மாக்களை செய்யும் போது அது நல்லது கெட்டதாக மாற, அதனால பாவ புண்ணியங்கள் வந்து சேர, இப்படியா வந்து ஒண்ணு மேல ஒண்ணு ஒண்ணு மேல ஒண்ணா போய் நம்ம பிறவிங்கிற சம்சார தலையில போய் மாட்டிக்கிறோம். இது புரிதல் இல்லாம ஏற்படுறதுதான். இந்த புரிதல் ஏற்பட்டுன்னு சொன்னாக்கா எல்லாம் முடிச்சும் சட 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 சடன்னுட்டு எல்லாம் முடிச்சும் ஒரே நேரத்துல அவிழ்ந்து விழுந்துரும். அவிழ்ந்து விழுந்துட்டுன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடியது ஆத்மா தான். அங்க தேவையும் இல்லை, அங்க முயற்சியும் இல்லை, அடைய போறதும் கிடையாது. அங்க அடைகிறவன் அடையப்படுபவன் அடைவு இப்படிங்கிற பேதமெல்லாம் அங்க இல்லை அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். அது இல்லாம இப்ப நமக்கு ஒரு குறை உணர்ச்சி இருக்குது. அந்த குறை உணர்ச்சி யாருக்கு? அதை விசாரிங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு இப்ப குறை இருக்கு, எனக்கு தேவை பசிக்குது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அப்போ அந்த பசி யாருக்கு என்னாலும் தெரியணும் இல்லையா? பசி யாருக்குன்னே தெரியலன்னு சொன்னாக்கா அதை எப்படி நம்ம சரி பண்றது? யாரை திருப்திப்படுத்த போறோம்? பசியை திருப்திப்படுத்த போறோம்? பசி இல்லை, பசி உள்ள ஒருத்தனை தான் திருப்திப்படுத்த முடியும், பசியை திருப்திப்படுத்த முடியாது. பசிங்கிறது ஒரு உணர்வு.
அது எத்தனையோ வகையான உணர்வுல அது ஒரு உணர்வு. ஆனா அந்த உணர்வு யாருக்கு இருக்குதோ அவன் யாருன்னுட்டு பார்க்கணும். அவன் யாருன்னுட்டு பார்த்துக்கும் போது பார்த்துட்டோம்னு சொன்னா இந்த உணர்வுகளுக்கு அங்க வேலையே கிடையாது. உணர்வுங்கிறதெல்லாம் எதை சேர்ந்தது? மனசை சேர்ந்தது. இது மனசையும் நம்ம கடைசியா கைட்டு தூக்கி போட்டுட்டோம். போட்டுட்ட பிறகு நம்ம சொரூபமா ஆத்மாவா தான் இருக்கிறோம். அதுதான் பூரணமான ஒரு நிலை. அங்கே குறை உணர்ச்சிங்கிறதே கிடையாது. குறை உணர்ச்சி இல்லைங்கிறதுனால அல்பத்துவமே இல்லை. நாமே மகத்து தான். பூமைவ சுகம் நான் அல்பே சுகமஸ்தின்னு சாந்தோக்கிய உபநிஷத்து சொல்லுது. பூமான்னாக்கா பெருசு, பெருசுக்கெல்லாம் பெருசு. அதுதான் பிரம்மம்னுட்டு இன்னொரு வார்த்தையில தான் உபனிஷத் சொல்லுது. பூமான்னாலும் ஒண்ணுதான், பிரம்மம்னாலும் ஒண்ணுதான். அந்த குறை உணர்ச்சி யாருக்கு? விசாரிங்க. தூங்கும்போது ஆனந்தமா இருக்கும், இப்ப இல்ல. குறுக்கே எது கெடுத்தது? அகந்தை தான். எங்க இருந்து இந்த அகந்தை வர்றதுன்னு பாருங்க. நீங்களே ஆனந்தம்னு தெரிஞ்சுப்பேன். ஆனந்தம் புதுசா அடையிறது இல்லை. ஏன்னா அவர் என்ன கேள்வி கேட்கிறாரு? ஆனந்தத்தை பெறுவது எப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு இந்த விளக்கம் சொல்றாரு. அப்ப சொல்றாரு முடிந்த முடிவா, ஆனந்தம் புதுசா அடையிறது இல்லை. நம்மளோட ஆனந்தத்தை அடையறதுக்கு அதை தவிர வேற யார் இருக்கோங்கிற அஜ்ஞானமே தொலையணும். யாரோ ஒருத்தன் இருந்து அதை அடையணும் அப்படிங்கிறது அஜ்ஞானம். அது தொலைஞ்சாக்க என்ன ஆச்சுன்னா ஆனந்தம் தான் மிஞ்சும். ஆனந்தமாவே இருக்கலாம். யாருக்கு இந்த அஞ்ஞானம்? எனக்குத்தான். நான் எங்க இருந்து வந்தேன் அப்படின்னு பார்த்தா நான்கிறது போய் ஆனந்தமே மிஞ்சும். இந்த நானை தேடிட்டு போனோம்னா எங்க போறோம்? இருட்டோட எண்டு என்னவா இருக்க முடியும்? ஒளியாத்தான் இருக்க முடியும். இருட்டை தேடிக்கிட்டே போனோம்னா எங்க உற்பத்தி ஆகுதுன்னுட்டு போனோம்னா அந்த எண்டுக்கு போனோம்னாக்கா ஒரு குழாயில 100 அடி குழாய், உள்ளுக்குள்ள ஒரே இருளா இருக்குது. இருளே போய் 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 அந்த எண்டுக்கு போனோம்னா, வெளிச்சம் தெரிகிற இடத்துக்கு போனோம்னா இருள் இல்லை. அங்க இருளுக்கு அனுபவத்திலே இல்லை. அதெல்லாம் வெறும் எண்ணத்திலையும் ஞாபகத்திலையும் இருக்கக்கூடியதாக தான் இருக்கும். அது போல அஞ்ஞானம்ங்கிறதும் அந்த மாதிரி தான். ஒளியை பார்த்துட்டோம்னா அந்த இடத்துல அஞ்ஞானத்துக்கு வேலையே இல்லை. ஆத்மாவை தரிசனம் பண்ணிட்டோம்னா அங்கே ஆத்மா, அங்கே அனாத்மாவுக்கு வேலையே கிடையாது. அங்கே போய் ஆனந்தமே மிஞ்சும். அது எப்பவும் இருக்கு. இங்கேயே இப்பவே நீங்க அதுவாகத்தான் இருக்க. எல்லா சந்தேகத்திற்கும் இதுதான் சூக்ஷ்மம். சந்தேகம் யாருக்கு வர்றது? நமக்கு தான் வர்றது. நாம யாருன்னு பார்த்தா உள்ளே உள்ளது தொடங்கும். உள்ளது மட்டும்தான் இங்க இருக்கு. அதுதான் மிஞ்சும். உலகங்கிறது நம்மளோட விரிவுதான். நம்மள இருந்து வேற இல்லை. இது உலகம் எப்படி நம்மோட விரிவுங்கிறத பத்தி எல்லாம் நம்ம பேசியிருக்கோம். அதனால உலகம்ங்கிறது நம்மோட விரிவுதான். நம்மள இருந்து அது வேறையாகவே இல்லை. அவரே கேள்வி கேட்கிறார், சிறந்த வாழ்க்கை எது? பதில், அவன் அஞ்ஞானியா ஞானியாங்கிறத பொறுத்து மாறும். அதாவது சிறந்த வாழ்க்கைங்கிறது இந்த கேள்வி கேட்கிறவன் அஞ்ஞானியா ஞானியாங்கிறத பொறுத்து மாறும். ஒரு ஞானி தன்னில் இருந்து வேறாகவோ ஒரு பகுதியாகவோ எதையும் பார்க்க மாட்டான். அவன்தான் எல்லாம். உலகம்னு ஒண்ணு இருக்கு, அதிலே உடம்புன்னு ஒண்ணு இருக்கு. உடம்புக்குள்ளே நாம் இருக்கிறோம்னு பார்க்கறது, இப்படி கற்பிச்சுக்கிறது தான் தவறு. பார்வை எப்படியோ காட்சி எப்படி எப்படி பார்க்கிறோமோ அதே போலதான் காட்சியும் தோணும். சூழ கண்ணாலே பார்த்தா ஸ்தூலம்தான் தெரியும். எல்லோரையும் சூலமாத்தான் பார்ப்போம். சூக்ஷ்ம கண்ணாலே பார்த்தா எல்லாம் சூக்ஷ்மமா தெரியும். அந்தமில்லாத கண் கொண்டு பார்த்தா அந்த கண், அதாவது கண்ணே ஆத்மாவா எடுத்தோம்னா கண் அந்தமில்லாமல் ஆகிவிடும். ஏன்னா ஆத்மாவே அந்தம் இல்லாதது. அந்தம் இல்லாததுன்னு சொன்னாக்கா முடிவு இல்லாததுன்னுட்டு ஒன்று அர்த்தம். அந்தம்னா முடிவு, இன்னொன்னு அந்தம்னா குருடுன்னு அர்த்தம். ஆத்மாவை அந்தம் இல்லாது. ஆத்மாவில்
குருட்டுத்தனமே கிடையாது. எப்போதும் சதோதயமான உச்சி வெயில் போல தான் ஆத்மாவுடைய சொரூபம். அங்கே இருட்டுங்கிறதுக்கு வேலையே கிடையாது. அங்கே ஆத்மாவை தவிர வேற ஒண்ணும் இல்லை பார்க்கறதுக்கு. ரெண்டாவதுங்கிறது கூட அங்கே கிடையாது. அதனால இந்த தரிசனம், இந்த ஏதோ ஒரு பாட்டு ஞாபகம் வருது. ஆதவன் தன்னை பார்த்து அகிலத்தை நோக்குங்காலே ஆதவன் ஒளி மேலிட்டு அகிலம் காணாதவா போல் சேதன சிவத்தை நோக்கி ஜெகத்தினை நோக்கும் காலை சேதன சிவமேலிட்டு செகமெல்லாம் மறைந்து பூமை அப்படின்னுட்டு. அதாவது ஆதவன் தன்னை பார்த்து, இப்போ இன்னைக்கு பகல்ல நல்ல உச்சி வெயில்ல சூரியனை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பாருங்க. சாதாரணமா அந்த மாதிரி பார்க்கக்கூடாது. நம்ம பார்த்துட்டோம்னு நீங்க பார்த்துட்டு திரும்பி சுற்றி சுற்றி நம்ம சுற்றி பார்த்தோம்னு சொன்னா எந்த பொருளுமே தெரியாது. அந்த ஒளியோட தாக்கம் என்ன ஆகும், எங்க பார்த்தாலும் அதே மாதிரி சூரிய ஒளியாகவும் ஒரு பெரிய வட்டம், ஒளி வட்டமாக தான் அங்கே எங்கே தெரியும். அதே போல ஆதவன் தன்னை பார்த்து அகிலத்தை பார்க்கும். அதாவது ஆத்ம தரிசனம் ஏற்பட்டு அப்புறம் உலகத்தை பார்த்தாக்கா ஆத்ம தரிசனம் மேலிட்டு அந்த செகமெல்லாம் மறைந்து போமே அப்படிங்கிறார். அதனால நம்ம ஆத்ம தரிசனம் அடையாத வரைக்கும் இந்த கேள்வி பதில் இருந்துகிட்டே தான் இருக்கும். இதுக்கு ஒரே ஒரு வழி, ஆதவன் தன்னை பார்த்து அகிலத்தை நோக்குங்காலே ஆதவன் ஒளி மேலிட்டு அகிலம் காணாதவா போல் சேதன சிவத்தை நோக்கி சகத்தினை நோக்குங்காலை சேதன சிவம் மேலிட்டு சிகமெல்லாம் மறைந்து போனேன். இதுதான் முடிந்த முடிவான ஒரு அனுபவம். அப்படி இருக்கக்கூடிய நிலையில இந்த இது கேட்ட கேள்வி, சிறந்த வாழ்க்கை எதுன்னு சொன்னா இந்த மாதிரி தான். ஞானியோடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணும். இப்படிதான் உலகத்தை பார்க்கும்போது கூட தெய்வீக பார்வையா மாறிடுது. எல்லாமே இறைவனுடைய தோற்றமா மாறுது. எல்லா பொருள்களும் தனித்தனியா தோன்றினா கூட என்ன இந்த பிராரப்த தோஷத்தினால ஏற்பட்ட உடம்புங்கிற உணர்வு கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்குது. ஆனாலும் அது ரொம்ப மலமற்று நல்ல தூய்மையான உடம்பா ஆயிட்டுது. இந்திரியங்கள்லாம் ரொம்ப தூய்மை ஆயிட்டுது. ஏன்னா அதுக்கு ஆசையோட பார்க்கக்கூடிய தேவை இல்லாம போனதுனால அதனுடைய பார்வை எல்லாமே ஆசையற்ற பரம்பொருளையே பார்த்துக்கிட்டு ஒரு திருஷ்டி இதுக்கு ஏற்பட்டு போயிருக்குது. அதனால அந்த பார்வையில, ஞானியுடைய பார்வையில உலகங்கிறதே தெரியல, நல்லது கெட்டதுன்னு தெரியறது கிடையாது. எல்லாமே ஏக்கமா தான் தெரியும். எல்லாமே நல்லதுன்னு சொன்னோம்னா எல்லாம் நல்லதா தான் தெரியும். நம்ம பார்வையில நல்லது கெட்டதுன்னு தெரியல. நன்றுன்னு சொன்னாலே அது பிரம்மம்னு தான் தெரியும். தொல்காப்பியத்தில் நன்று பெரிதாகும் அப்படின்ட்டு ஒரு சூத்திரம் இருக்கு. நன்றுன்னு சொன்னாலே அது பெரிது அப்படின்னு அர்த்தம். பெரிதுன்னு சொன்னாக்கா வடமொழியில பிரம்மம். இப்ப நன்றுன்னு சொன்னாலே பிரம்மம். நன்று தீது என்று எண்ணார்னு சொன்னா உலகியல்ல நல்லது கெட்டது மட்டும் இல்லை, சைதன்யம் அதாவது ஆத்மா அனாத்மா அப்படிங்கிற வேறுபாடே அவங்களுக்கு தெரியாது. ஆத்மானுட்டு தெரியுதுன்னு சொன்னா அப்ப ஏதோ அது அந்த அனாத்மாவிலிருந்து வேறையா தெரியுதுங்கிறது போல ஒரு அறிவு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி அறிவு கூட இங்க ஏற்படாம இருப்பது எல்லாமே ஆத்மாதான் அப்படிங்கிற ஒரு ஏகரசமான பாவம் தான் தெரியும். அது இதெல்லாம் ஞானியுடைய பார்வை. நம்ம எல்லாரும் எவ்வளவுதான் படித்தாலும் பண்ணாலும் முடிந்த முடிவாக இந்த அனுபவ நிலைக்கு தான் நம்ம வரணும்ட்டு ரொம்ப சிரத்தையோட அன்றாடம் இதே விசாரத்தோட இருந்தோம்னா தான் இது சாத்தியப்படும். என்று கூறி இன்றைய சத்சங்கத்தை இத்துடன் நிறைவு செய்கிறோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம்